ஹாய்ங்க. இப்போ நம்ம சத்தான முருங்கைக்கீரை துவையல் தான் அரைக்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை கொஞ்சம் உருவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி. அப்புறம் புளி, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, 4 வத்தல், கொஞ்சம் தேங்காய். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாயிட்டு இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். லைட்டாக இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். நம்ம தேவைங்கிறனால உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம ஊற வச்ச புளி இருக்குல்ல, அதை இது கூட போட்டுக்கலாம். புளி போட்டுட்டு நம்ம இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆறிட்டுங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். அவ்வளோதான். பாருங்க, துவையல் அரைச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு முருங்கைக்கீரை சாப்பிடாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி துவையல் அரைச்சி கொடுங்க. சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.